வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/3/2026 பங்குனி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு போன்ற அனுகூலமான அமைப்பு. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழிலில் அனுகூலங்களும் ஏற்றங்களும் காணப்படும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக மாலையிலிருந்து பயணங்களும் பணவரவும் டக்குன்று ஏற்படுவதும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமும், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். மாலை 5:36 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் அனுகூலங்களும் மன அழுத்தங்களும், வண்டி வாகனத்திலும் அதீத கவனம், உணவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், சுபகாரிய தடைகள் பங்குனி மாதம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் பெரிய சந்தோஷமும் அனுகூலங்களும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது புத்திசாலித்தனத்துடன் நோக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே சமயம் மாலை 5:37 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட எல்லா விஷயமும் யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள்தான் பொறுப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில்
தேவையற்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட புதிய முயற்சிகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய அனுகூலங்கள், தன் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவுகள் விஷயத்தில் சிறிய மனத்தாங்கள் பெரிய மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நன்மைகள், பயணங்கள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளில் யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தருவது. செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய நன்மையையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவது. உத்தியோக ரீதியாக நிலுபரியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் மற்ற விஷயங்களெல்லாம் நன்மைகள் ஏற்படும். யோசனையாகவே எதையாவது போட்டு குழப்பி கொண்டிருக்கும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் வெளியிடமும் உத்தியோகமும் தொழிலிலும் குடும்பத்திலும் அதீத கவனமாக இருந்தால் மற்றபடி அனுகூலங்கள், ஏற்றங்கள், லாபங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பெருமளவு சந்தோஷமும் லாபமும் எதிர்பார்த்த அனுகூலங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.